Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் சேர்ந்து வணக்கமும் நன்றியும் சொல்ல வேண்டியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே கவனம் கொள்வார் என்ற பாடல் வரிகள். ஆனால் இந்திய நாட்டு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மனிதர், உலகத்தில் இந்தியாவை தலைநிமிர செய்து நம்பர் 1 நாடாக மாற்றிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் எளிமைக்கு மட்டுமல்ல, திறமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக தமிழனின் பெருமையை டெல்லி பட்டணத்தில் பாராளுமன்றத்தில் அவர்களுடைய பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களும் ஒவ்வொரு பதில்களும் ஒரு தமிழன் என்கின்ற முறையிலும் ஒரு தமிழச்சி என்கின்ற முறையிலும் பெருமை சேர்க்கின்ற மாபெரும் ஒரு தலைவியாக நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் பேசிய அனைவரும் ஜிஎஸ்டி பற்றி பேசினார்கள். 5%, 12%, 18%, 28% இருந்ததை இன்றைக்கி 2 ஸ்லாபாக மாற்றி எல்லா மக்களும் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு, அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் வரும்போது சொன்னது, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கீனாக இருக்காங்க. என்ன விஷயம்னா, தீபாவளிக்கு முன்னாடியே இதை கொண்டு சென்று மக்களுக்கு எல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப வேகமாக இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த கவுன்சில் கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக நமக்கு எந்த சலுகை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு இன்னொரு சலுகை கொடுத்தாலும் அதுலேயும் சலுகை வேணும்னு கேட்போம். 5, 12, 18, 28 அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், ஏற்கனவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அதில் 4 ஸ்லாப்பாக இருந்ததை 2 ஸ்லாப்பாக குறைச்சிருங்க, ரொம்ப நன்றி. ஆனால் அதையும் இன்னும் 1 ஸ்லாப்பாக குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொதுவான மனிதனுடைய ஒரு இயல்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு 5% ஒரு வித்தியாசம், ஸ்லாப் ஃபுல்லாகவே 5% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அண்ணன் விக்ரமராஜா போவாங்க, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லையா அப்படிம்பாங்க. இருந்தாலும் நேற்று தானே வந்து அவர்கள் பேசினாங்க. பேசி நமது நிதியமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு கூட நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் எல்லாத்தையும் சிறப்பான முறையில் செய்யக்கூடியவர்கள். என்னுடைய வேண்டுகோள் அண்ணன் விக்ரமராஜா அவர்களுக்கும் தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கும், இந்த ஸ்லாப் இப்போ பார்த்தீங்கன்னா 28 இருக்கிறதெல்லாம் 10% குறைஞ்சு 18க்கு வந்திருக்குது. 12 உள்ளதெல்லாம் 5% வந்திருக்குது. 12% உள்ளது 90% கிட்டத்தட்ட 5% வந்திருக்கு. ஒரு 10% தான் கூட போயிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 12%லிருந்து 0க்கும் நிறைய பொருட்கள் வந்திருக்கு. அதனால தான் தம்பி வெங்கடேசன் ரொம்ப ஆதாரபூர்வமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான முழு முதல் காரணமாக இருந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நமது மாண்புமிகு நிதியமைச்சர். எளிமையினுடைய சிகரம், எதை சொன்னாலும் கேட்டு பொறுமையாக கேட்டு பதில் சொல்லக்கூடியது நமது செயின்கோவின் எம்டி அவர்கள் சொன்னாங்க, உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கி உலக நாடுகளே ஜிடிபி குரோத் உள்ள ஒரே நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு ரிஃபார்ம்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அண்ணன் சக்திவேல் அவர்கள் இங்கே பேசினாங்க, அண்ணன் துரை பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க, டாக்டர் GS வேலு அவர்கள் சொன்னாங்க, லினேஷ் சனத்குமார் அவர்கள் சொன்னாங்க, நமது துரை பழனிசாமி அண்ணா எல்லோருமே இங்கே பேசினாங்க. ஆக இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்கப்பட வேண்டிய அம்சங்கள். ஆனால் சில பேர் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் வரவில்லையே, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கவில்லையே அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 50% தான் அவங்க ரோடு போட வேண்டி இருக்குது, மின்சாரம் எடுக்க வேண்டி இருக்குது, பிறகு விமான நிலையங்கள் கட்ட வேண்டி இருக்குது,
ரயில்வேகள் கட்ட வேண்டியது, இவை எல்லாவற்றின் மேலே இராணுவத்திற்கு பணம் ஒதுக்க வேண்டியிருக்கு. இதை அத்தனையும் மத்திய அரசு இருக்க வேண்டிய சங்கடங்கள். ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் எங்களுக்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கட்டிடத்துக்கு பார்த்தீங்கன்னா 28% சிமெண்ட் மெட்டீரியல்ஸ் 28%லிருந்து 18% குறைச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்? கட்டடங்கள் நிறைய கட்டுமான பணிகள் கூடும், கட்டிட தொழிலாளர்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் நிறைய டைம் செலவு பண்ண வேண்டியது டிவியில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம், சம்சாரம் இல்லாமல் இருக்கலாம், மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாரும் டிவி இல்லாமல் யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஆனால் அதனுடைய 28% வந்து அதை குறைச்சி இன்றைக்கி 18% குறைச்சிருக்காங்க, 10% குறைச்சிருக்காங்க டிவிக்கு விலை. இது மாதிரி எல்லா பொருட்களும் இதனுடைய விலை என்ன ஆகும் அப்படின்னாக்கி, வாங்கக்கூடிய தன்மை கூடும்போது கன்சம்ஷன் கூடும்போது அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி அதை அதிகமாகும். அது அதிகம்போது அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் இன்டைரக்டாக நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள். ஆக இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய ரிஃபார்ம்ஸ் நமது நிதியமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் கருதுகிறோம். அண்ணன் விக்ரமராஜா அவர்களுக்கும் தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், தமிழ்நாடு முழு எல்லா கடைகளிலும் இப்போ ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு போர்டு வைக்கணும். எப்படி போர்டு வைக்கணும்னா, ஜிஎஸ்டி வருவதுக்கு முன்னால் வந்து விலை இவ்வளவு, இதில் 10% குறைச்சிருக்கு, ஆகவே இவ்வளவு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எல்லா கடைகளிலும் நீங்கள் ஒரு இது பண்ணீங்கன்னா அது உண்மையிலே நீங்கள் பொதுமக்களுக்கும் செய்ய நன்மையாக இருக்கும். நீங்களும் கடைக்காரர்கள் என்ன ஒரு நேர்மையான முறையில் கடையில் நடைபெறுகிறது என்கின்ற ஒரு எண்ணமும் மக்களுக்கு ஏற்படும். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.